சமாதானம் எல்லாருக்கும். நிலைமை தொடர்ந்து எல்லா இடத்திலையும் மோசமாகி கொண்டு போகுது. சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவதானிக்காமல் எல்லாவற்றுக்கும் மேலாங்க இஸ்ரேலில் என்ன நடக்குது? பலர் யூதர்கள் இயேசுவின் முதல் வருகையிலே மனுஷனாய் பிறந்த பொழுது அவருடைய படிப்பித்தல்களை, அவருடைய ஊழியத்தை பலர் அதே மாதிரி இப்பொழுதும் அவர் வரிக்கு முன்பதாக வித்தியாசமான எச்சரிப்புகளோடு வேதவாக்கியங்களோடு அவர் எச்சரிக்கும் இந்த வார்த்தைகளை அவர் வருவதற்கு முன்பதாக மிஸ் பண்ணி அவரது வருகையை மிஸ் பண்ணுவார்கள். யாரை குறித்து பேசுகிறேன்? புறஜாதியாரா, உலகத்தாரா? இல்லை, கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், புறஜாதியார் பெயர் வைக்கப்பட்டவர்கள். யூதர்களும் தாங்கள் யூதர்கள், தங்களுக்கு தானே எல்லாமே கொடுக்கப்பட்டது உண்மை. ரட்சிப்பு யூதர்களிடத்தில் இருந்து வருகிறது. இயேசுவா சொன்னார் அந்த சமாரித்தன் பெண்ணுக்கு, salvation is from the Jews. Salvation is from the Jews. படுபயங்கரமான வஞ்சிப்புகள் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து பூந்து பாதாளத்தின் பொய்கள் தேவ குடும்பத்துக்களை இன்னும் ஒரு ஆள் எனப்பட்ட ஒரு பொல்லாத ஆவியை, நடிக்கும் ஆவியை பரிசுத்தாவியாக ஏற்றுக்கொண்டார்கள். And now you are listening for the first time, or you have nothing, you don't know how to study the Bible. சும்மா ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் வாய்ச்சி போட்டு சும்மா ஒரு அழைக்கப்படாத குருட்டாட்டம் உள்ள ஒரு மனுஷனுகளை நீ வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்தால் நீ திடுக்கிட்டு நீ இதை கேட்க மாட்டாய். இப்ப விடாது. I must tell you that. உன்ன மாதிரி நான் இருந்ததால் அப்படித்தான் இருந்திருக்கும். Sure. மரம் விதையிலே தொடங்கி முளை வந்து வளர்ந்து பூ வந்து கனி அது ஆசீர்வாதமாய் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி தேவனுக்கு மகிமை உண்டாக்குறது. மிருகங்களும் தங்கள் தங்கள் விதத்திலே தேவனுக்கு மகிமை. ஒன்றை ஒன்று பிடிச்சி சாப்பிடுவது தேவனுக்கு மகிமை அல்ல, அது பிசாசினுடைய வேலை. தேவனைக்கு முகத்திலே கரிபூசுற மாதிரி. தண்ணி குடிக்க வந்த மான்
முதலில் ஆகப்பட்டது. அதிவேந்த தேவனும் மகனும் இப்படிப்பட்ட ஒரு மிருகங்களை சிருஷ்டிப்பாரா? ஓகே, எல்லாம் நல்லது கண்டார். இப்ப சரி, ஒரு ஆள் சாப்பிடுங்க. நினைக்கவே முடியாது இல்லையா? பூமி அனைத்து பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. இன்றைக்கு ஒரு மனுஷன் மிகுந்த மனவருத்தத்தோட சொல்லுகிறான், இந்தியாவின் பிரதம மந்திரி இந்த கொரோனா போறதுக்கு கைதட்டான். Yes, in the YouTube. I'm not making it up. நான் இதை எடுத்து சொல்லவில்லை. ஜனங்கள் எல்லாம் திட்டுது போட்டு கைதட்டி ஒரு கொலை நோய் போகுமா? அதுவும் நான் சொன்னேன் ஏற்கனவே, என் அபிப்பிராயத்தின் இதுக்கு பின்னால பயங்கர இருள் சாட்டில் ஒன்றா வந்து பிறகு கரட்டி ஒன்றான் மாதிரி மாறி மியூட்டேட்டட். இப்ப தேர்ட் வேவ். இப்ப பிள்ளைகளுக்கு பயங்கர ஆபத்து. 6 மாத பிள்ளைகள் அல்லது 6 வயது பிள்ளைகள், 16 வயது பிள்ளைகள், அப்படியான தரப்பட்ட பிள்ளைகளுக்கு danger. What about the schools? No, this is the last time he's shaking everything. He's shaking everything. எல்லாவற்றையும் அசைக்கிறார். So அவர் வருகைக்கு முன்பதாக ஏசாயா 2750 யெஷுவாவுக்கு முன் சொன்ன மாதிரி பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். முற்றிலுமாக மூடி ஜனங்களுக்கு என்ன செய்கிறது என்று தெரியாத தடுமாற்றத்தில் இருப்பார்கள். தாங்கள் இடறுவது என்னதென்று அறியாமல். Yeah, 125. Let me mind black 125. கொஞ்சம் இதுவரையிலும் நாங்கள் யேசுவாவின் வார்த்தைகளுக்கூடாக பல காரியங்களை கற்றுக்கொண்டு வந்தோம். யேசுவாவின் உண்மை, கட்டளைகள், வழிகள், ஆலோசனைகள், நிபந்தனைகள், நியாயப்பிரமாணங்கள், புத்திமதிகள், வார்த்தை எல்லாமே சேர்ந்துதான் தோரா. அவைகள் வாழ்க்கையின் வழிக்காக கொடுக்கப்பட்டது. எந்த வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும். இந்த வார்த்தை இல்லாமல் எவருமே வெளிச்சத்திலே நடக்க முடியாது. But we would not know what to do and what not to do. எது செய்வது, எது செய்யக்கூடாது. வேத வாக்கியங்களின் ஒழுங்கும் வழிநடத்துதலும் இல்லாமல் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அல்லது கத்தோலிக்க, மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன் என்பவர்கள் தேவனுக்கு அருவருப்பானதை செய்கிறார்கள். முண்டங்களை வைத்து தோன்றி கொஞ்சம் வணங்கி ஏற்பாடியெல்லாம் செய்கிறார்கள். அது தேவனுக்கு விரோதமானது. 2வது கட்டளை
செத்தவர்களோடு பேச வேணாம், சவகால பெருநாள் ரெண்டு போய் குத்தி இருந்து அதை சோடிச்சு அப்படியே நான் போனேன். அறியாமை. செத்தவர்களோடு பேசக்கூடாது கட்டளை, பூசாரிமார்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது. ஒரு பொய்யை சொல்லி போடும். இந்த பிள்ளைக்கு 7 வயதில் தத்து இருக்குது, இந்த பிள்ளையின் தாப்பன் செத்து போவான். அது பேய். போய் ஏன் நடக்கும் தெரியுமா? அவர்கள் விசுவாசிக்கிறபடியா. ஓகே, இயேசுவா கொண்டு வந்த முதலாவது கட்டளை மனம் திரும்புதல். பழைய வாழ்க்கைகளை இந்த மனம் திரும்புவது. அதி உயர்ந்த தேவன், ஒரே தேவனை அவர் சிருஷ்டிக்க காரியங்களுக்கூடாக எவருக்கு சாக்க போக்கு இல்லாமல் நம்பலாம். ஒரு மெய்யான தேவன். ஆனால் பேயினால் மயக்கப்பட்ட இவர்கள் உண்டாக்கினவரை விட்டு உண்டாக்கப்பட்டவைகளை, மனுஷர்கள், மிருகங்கள், பறவைகள், தண்ணீருக்கு கீழே உள்ளவைகள், ஒப்பான சிருஷ்டிப்புகளுக்கு அதை சிலைகளை உண்டு பண்ணி வணங்குகிறார்கள். அதனால் அப்போஸ்தலர் 17:30 அறியாமையின் காலங்களிலே தேவன் காணாதது போல இருந்தார். இப்பொழுதோ பூமியில் எங்குள்ள ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறார். கிறிஸ்தவர்களை அல்ல, எல்லாரையும், எங்கும் உள்ள ஜனங்களுக்கு, எல்லா பாஷக்காரர், எல்லா மதங்கள், சர்வ வல்லமை உள்ள ஒரே தேவன் கட்டளை இடுகிறார். போய்கொண்டிருக்க வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பு. உனக்காக நீ ஜீவித்தது காண நினைப்பாட்டு. மனம் திரும்புதல் எல்லாருக்கும், புத்தி விவரம் அறிந்த எல்லாருக்கும், நன்மை எது தீமை எது என்று அறிந்த எல்லாருக்கும் இரண்டாவது உலகம் அனைத்தும் அறிய வேண்டிய அவருடைய ராஜ்யமாகிய அந்த நற்செய்தி. It's a good news. What is the bad news? பேய் ஆளுகை செய்கிறான். இந்த மனுஷன் சொன்ன அந்த கைதட்டினா கொரோனா போகும் இந்தியா ஒரு வீடியோ, அந்த ஹெடிங் போட்டிருக்கு அந்த வீடியோக்கு கீழே, பேய்கள் ஆளுகை செய்யும் போது அந்த வீடியோட ஹெடிங் it looks like ஒன்றுமே அறியாத புற மதத்தினர், இந்துஸ், இஸ்லாமம்,
கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு முதலில் தைரியமான மறிய பொருள் பொருளுக்கு குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே கொண்டு அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அழைத்து இருளை அவர்களுக்கு முன்பாக வெளிச்சமாக்கி கோணலை அவர்கள் வாழ்க்கையின் கோணலான காரியங்களை நேராக்குவேன். இப்படிப்பட்டவைகளை செய்து கைவிடாது இருப்பேன். கூடாத செய்தி ஆதாம் கீழ்ப்படிவோடு தொடங்கியது. துர்ச்செய்தி என்ன? உலகம் அனைத்துக்கும் லூசிபர் எனப்பட்ட விழுந்து போன அந்த தூதன் அது உயர்ந்த தேவனுக்கும் அவரோடு இருந்த வார்த்தையானவருக்கும் இப்பொழுது அவரது பிள்ளைகளுக்கும் எதிர்க்கிறவன் ஹசட்டான் இன் ஹீப்ரு, எதிர்க்கிறவன், தி ஆப்போசர், சாத்தான். சிலாக்கள் சொல்லுவாங்க ஷைத்தான், அநேகமா இஸ்லாம். சாத்தான் என்றாய் எதிர்க்கிறவன். Devil comes from the Greek word diabolos. Diabolos அப்படி என்ன அர்த்தம்? பேரை கெடுக்கிறவன். எத்தனை கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் பிரிந்து போனவர்கள் பேரை கெடுத்து கொண்டு திரிகிறார்கள். அவர்களே அவர்களுக்கு சாட்சி. அவர்களுக்குள்ளே யார் என்பது அவர்களே சாட்சி. வெளியாக்கப்படாத மரபுகள் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. உலகத்தின் அதிபதி பேய் பிள்ளைகளை காணுங்க. இன்று வரை இயேசுவா வரும் வரை அவனை கட்டி அவனையும் அசுத்தாவிகளையும் குழிக்குள்ளே போடும் வரை துர்ச்செய்தி, நற்செய்தி அது. இதோ தேவனுடைய ராஜ்யம் இஸ் ஆன் தி வே. தேவனுடைய ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது. நானே வழி, சத்தியமும் உண்மையும் ஜீவனும் வாழ்க்கையும். அவர் வந்து வழியை காண்பிக்க அவரது வாழ்க்கையை பார்க்கும்படி சொன்னார். நாங்கள் இப்ப அவரை காண முடியாது. அவருடைய வாழ்க்கையில என்னத்தை கடைபிடித்தார் என்பது எல்லாத்தையும் பார்த்து அந்த வழியாலே போகிற நேரம் நாங்கள் இயேசுவை பின் செல்லுகிறோம். தானே அவர் வாழ்ந்த விதத்தை, அவர் கடைபிடித்த காரியங்களை நாங்க நேரடியா காணவில்லை. அது நடந்து முடிஞ்சு 2000 வருஷங்கள். இப்ப அவர் வந்து போகிற நேரம் இன்கம் டாக்ஸ் ஆபீஸில் ஒரு மனுஷனை கண்டார். Matthew, follow me. அவர் அவருக்கு பின்னால போனார். நாங்கள் இப்பொழுது செய்ய முடியாது. அது அவர் மனுஷனாக பூமியிலே ஜீவித்த நேரம். ஆனால் அவரது மனப்பான்மை,
அவரது அடிப்படையான கொள்கைகள் எதற்கு முதலிடம் கொடுத்தார்? எதை கடைபிடித்தார்? யாருக்கு கீழ்ப்படினார்? எதை வெறுத்தார்? எப்படியா ஜெபம் பண்ணினார்? யாரிடத்திலே ஜெபம் பண்ணினார்? அவைகள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை கடைபிடிக்கும் நேரத்திலே நாங்கள் யேசுவாவுக்கு பின்னாலே போகிறோம். இந்த கண்களால் அவரை காண வேண்டியது இல்லை. அவர் காண்பித்தால் அது வேறு. எம்மாவு தெரியல, அவர்களுக்கு காண்பித்த மாதிரி உயிர்த்தெழுந்தவர். மனுஷீக கண்களால் அவரை அவர்கள் யேசுவா என்று அறியவில்லை. அவங்க பார்த்துட்டு, ஓ, யூ லுக் லைக் யேசுவா. ஒருவேளை அவர்கள் முன்பு சாகிறதுக்கு முதல்ல அவரை கண்டிருந்தார். இப்பொழுது மாமிசத்திலே அறிய முடியாது. அவர்களுக்கு தெருவிலே அவர் யாரும் அதை வெளிப்படுத்தவில்லை. அவர் பேசிய வார்த்தைகள் இருதயத்தை புளிஞ்சு போட்டு. ஏன்? அவர்தான் வார்த்தை, அவர்தான் வழிகள், அவர்தான் ஆலோசனை, அவர்தான் உண்மை, அவர்தான் தேவனுடைய வார்த்தை, அவரே கட்டளை, அவரே ஒழுங்கு. அவர்கள் இருதயம் கொளுத்து விட்ட இருந்தது. ஆனாலும் அவர்கள் அவரை அறியவில்லை. அவர்களோடு போய் அந்த இரவு சாப்பாட்டில் கலந்து கொண்டார். பிள்ளைகள் கேட்கிறீங்களா? அந்த நேரமும் அவரை அறியவில்லை. வாங்கினார்கள், நன்றி செலுத்தினார்கள். அதை சாப்பிட்ட நேரம் அவரை அறிந்து கொண்டார்கள். அவர் மறைந்து போனார். அவர் எங்களோடு தெருவில் வேத வாக்கியங்களை சொல்லிக் கொண்டு வார நேரம் அவர் வந்து நாங்க அறியாமல் போனோமே. இப்பொழுது உயிர்த்தெழும்பிய உடலில் அவர் இருக்கிறபடியால் இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உள்ளே அவரும் தடியுமாக குடியிருக்கிறார்கள். ஒரு ஆவியினூடாக. தடி பரிசுத்த ஆவி,
மகன் உயிர் தழும்பிய ஆவி, உயிர்ப்பிக்கும் ஆவி, ரெண்டு பேரும் ஒரே ஆவி. நாங்கள் ஐக்கியப்பட யோகனான் 14:25 படி கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே குடியிருக்கிறார்கள். அதுதான் அவர் மார்பிலே சாய்ந்து அவரோடு கொஞ்சம் நெருக்கி தொட்டுக்கொண்டு இருந்த ஜான் அவன் என்ன எழுதி வைத்தான்? Our fellowship with Daddy and Son. அது உயர்ந்த தேவனோடும் அவர் மகனோடும் எங்களது ஐக்கியம். வேறு யாரும் இல்லை. நாங்கள் வேத புத்தகத்தில் இப்ப என்ன எழுதி வச்சிருக்குதோ அதை பின்பற்ற நேரம் அவரது கொள்கையை, மனப்பான்மையை, விருப்பம் எது, விருப்பம் இல்லாதது எது, அவைகளை அவர் கட்டளைகள், அவர் உண்மை ஆலோசனைகள், புத்திமதிகள், அவைகளை பிடிக்கிற நேரம் நாம் இயேசுவின் வாழ்க்கையை பிடிக்கிறோம். அதான் அவர் சொன்னது, நான் வழி, வாழ்க்கையின் வழி, டேடிக்கு போகும் வழி, நான் உண்மை, நானே உண்மை. எனக்கு முன்பு வந்தவர்கள் எல்லாரும் கள்ளர்களும் கொள்ளைக்காரரும். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனென்றால் அந்த அந்நியனின் குரலை ஆடுகள் அறியவில்லை. ஏன் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கும் என்றால் எனக்கு என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும். Now let's see, இயேசுவுக்கு பின்னால போறதென்றால் நான் இதை குறித்து முந்தி சொல்லி இருக்கிறேன் பல தடவை. ஆனால் always remember, revelation is progressive. Light increases day by day. வெளிப்படுத்துதல் பெருகி கொண்டு போகிற காரியம். வெளிச்சம் நாளுக்கு நாள் பெருக வேணும். உன் முகமும் கண்ணும் அதை காட்டி கொடுக்கும். நான் காலையிலே கொஞ்சம் நடக்கிறது எனக்கு வழக்கம். ஒருவர் என்னை சந்தித்தார். அவருக்கு நான் நேற்றைக்கு முந்த நாள் சொன்னது அவரால் அடக்கி வைக்க முடியவில்லை. அது புதிய வெளிச்சம், அது புதிய ஒரு வெளிப்படுத்துதல். அவர் நிப்பாட்டி, சைக்கிளை நிப்பாட்டி, அவர் மாஸ்க் எடுத்து போட்டு, ஐயோ நீங்க சொன்ன அந்த இது
என்ன மாதிரி கண்களை திறந்தது. புதிய சாப்பாடு, புதிய வெளிச்சம் உனக்கு கிடைச்சால் நீ என்ன கண்டா சந்தோஷப்படுவாய், அதை பயந்து கொள்ளுவாய். காலையில இன்னும் ஒரு மனுஷன் வந்துட்டு 2 நிமிஷம் பேசிட்டு போனதுல இந்த வாழ்க்கையில அவர் வார்த்தை இல்லையா? எப்படி எங்கட பாடு. அவர் எழுதி வச்சு பாடமாக்கின ஒரு பேப்பரையும் காட்டினார். மனுஷன் அப்பம் சோத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயினின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான். எவ்வளவு ஆழம் வருது, எவ்வளவு எங்களுக்கு தேவை. சும்மா வாங்கிட்டு போறோம். I said yes. I looked at him. I didn't ask you what's your name. No, like he asked John. இயலாது, உள்ளுக்கு வைக்க இயலாது. I got to receive some light today. I'm going to speak that, God willing, in the English session message after this Tamil. Yeshua gives us new light. Every sunrise is a fresh one. You like fresh bread? Oh, I like it. I like the smell. பூர்ணியால வெளியால எடுத்த பான் மணக்கும், சுடும். அதான் உபாகமம் 8:3 அவர் வாயினாலே புறப்படும் ஒவ்வொரு விளங்கிட்டா. பழைய பான யாராவது சாப்பிடுவானா? பழைய பான் மணக்குமா? That's where the joy comes. Tell me, யாராவது பான் வேண்டி பிரெட் வேண்டி வந்து தொட்டு பாருங்க, அது கைய வைக்கலாம சுடுது, துக்கமா இருக்குமா? சந்தோஷம் வருமா? அதை உடனே வெட்டி சாப்பிடணும். That's what Daddy said, man shall not live by bread alone, but by every word. Daily bread, fresh bread, hot bread, bread with flavor, smell. முந்த நாளே பான் இருக்குது ஃப்ரிட்ஜில், அல்லது நேற்றே பான். இப்ப யாரோ கொண்டு வந்தது பேக்கரியில இருந்து. அந்த பான் சரியா கை வைக்கலாம சுடுது. இப்பதானே இறக்கி இருக்கிறாங்க போல. உங்களுக்கு எதை தர என்று கேட்டா நான் சொல்லுவேன், எனக்கு இப்ப கொண்டு வந்தது தான். நீ என்ன சொல்லுவாய்? அதான் யேசுவா, give us this day our daily bread. பழையபான தருவார். மன்னா ஒவ்வொரு நாளிலும் புது மன்னா தான் விழுந்தது. அவர்கள் போய் அதை புறக்கினார்கள். என்னை பொறுத்த வரையிலே நான்
இருதயத்திலே பதிந்து you can't live without this word. You cannot. இருள் பெருகிக் கொண்டு போகும் இந்த நாட்களில் எதுவும் நல்ல காரியம் நாங்கள் கேள்விப்படுவதில்லை. அவருடைய மன்னாவாகிய இந்த வார்த்தை இல்லாமல் life become meaningless. அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையாய் போய்விடும். நான் சொல்வதை தூக்கி பிடித்து பார், வாலிப பிள்ளையே, திருமணம் ஆகினவளே ஆகாதவளே, இந்த சாப்பாடை சாப்பிடாதபடிக்கு விருப்பத்தை எடுத்து போடுவது பேய். இதை சாப்பிட்டு நீ பலன் அடைந்தால் நீ அவனை காலாலை மிதிச்சு இந்த பாம்பினாலே சுத்தப்பட்டவர்களை விடுதலையாக்குவாய் என்று அவனுக்கு தெரியும். எத்தனை ஆடுகள் மறைவாக பாம்பினாலே சுத்தப்பட்டிருக்கிறது. வேதத்தை படிக்கிறார்கள், வார்த்தையை ருசி இல்லை, ஏதோ கடமைக்கு. I don't like fresh bread just out of bakery. You cut it and you take the butter or whatever you apply. அதை அப்ளை பண்ற நேரமே அந்த ஷூட்டில் பட்டர் உருகுது இல்லையா? And then you want to apply the jam or whatever. You start eating அந்த கருகுகள் எல்லாம் yummy. How much more the word? தேவனுடைய வார்த்தை எம்மாத்திரம். இவைகளை விட எங்களுக்கு வேண்டிய உணவை எங்களுக்கு இன்று தாரும். வரும் வயிற்று சாப்பாடை அவர் கொடுக்கவில்லை வனாந்தரத்திலே. வயிற்று சாப்பாடும் தண்ணீரும் அவர்களுக்கு தேவை என்று தெரியும். அந்த மன்னாவிலே அவர் சகல வல்லமையும் விட்டமின்ஸும் அவர்களுக்கு தேவையானது. ஒரு பொது அறிவு உனக்கு இல்லையா? வனாந்தரத்தில் அவன் எங்க போறது? கீரைக்கும் போஞ்சிக்கும் வெண்டிக்காய்க்கும் லீக்ஸுக்கும் எங்க போறது? ஆனால் அவைகளின் சத்தம் முழுக்க அந்த மன்னாவிலே இருந்தது. அதனால் அவர்கள் யாருமே நோய்வாய்ப்படவில்லை. அவர்கள் கால்கள் வீங்கவில்லை. அடுத்தது, அவர்கள் சட்டைகள் அவர்களோடு வளர்ந்து கொண்டு வந்தது. எகிப்தை விட்டு வார நேரம் 2 வயது பிள்ளை சட்டை போட்டு வந்தது. அந்த சட்டை பிள்ளையோடு வளர்ந்து இப்ப அவனுக்கு 40 வயது. அந்த சட்டை கிழியவும் இல்லை, சாயம் போகவும் இல்லை. அவன் சைஸுக்கு இருக்குது. அப்படித்தான் மலை கல்லில் இருந்தபடி தண்ணி மாற வனாந்தரத்தில் வருமா? Look at that. பைப்பால சில பைப்பில் சொட்டி சொட்டா வர மாதிரி வந்திருக்குமா? 6 லட்சம் மனுஷர்கள் ஆம்பளைகள் மட்டும் எப்படியான தண்ணீராக இருந்திருக்கும்.
இந்த வார்த்தையிலே எங்களுக்கு நாளாந்தம் தேவையான இன்கிரீடியன்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாமே அவர் போட்டு வைத்திருக்கிறார். வாலிபர்களை உங்களுக்கு எழுதுகிறேன், வேத வாக்கியங்கள் உங்களுக்குள்ளே பலனாய் வேலை செய்கிறபடியால். மறுபடியும் வாலிபர்களே உங்களுக்கு எழுதுகிறேன், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தபடியால். பொல்லாங்கன் பேய். எதனால்? தாய் தகப்பன்மார் நேரம் அப்போ வந்து முடிஞ்சாச்சது. மனம் திரும்பி குடும்ப ஜெபம் வைத்து பிள்ளைகளை வார்த்தையிலே வழி நடத்துங்கள். சும்மா ஆவிக்குரிய கிறிஸ்தவன் ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லிக்கொண்டு தெரிய வேண்டாம். தேவனின் கல்லுகள், ரோட்டில் கிடக்கிற கல்லுகளை எடுத்து ஆவிக்குரிய கிறிஸ்தவனை உண்டாக்கலாம். ஜான் த பேப்டிஸ்ட் சொன்ன மாதிரி குடும்ப ஜெபம் வையுங்கோ. நீ புருஷன், நீ வெளிச்சம் அடைந்திருந்தால் ரட்சிப்பென்ற சொல் பாவிக்க மாட்டேன். அந்த வெளிச்சம் பெருகி கொண்டு போகணும். நீ புருஷனின் இடத்தை எடுக்க வேண்டும். பொறியன் குடும்ப தலைவர் இவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க முதல்ல என்ன சொன்னவர்? நீ அம்மாவை கூட்டிக் கொண்டு வாண்டா. அம்மா இல்லையா? அப்ப பாட்டியை கூட்டிக் கொண்டு வா. அப்படி சொல்ல இல்லையே, உன் புருஷனை அழைத்து வா. See that? சும்மா எப்பொழுது போல ஒரு நாள் கிணத்துல தண்ணி எல்லாம் மாறால் குடிக்க வந்தா ஒரு ஆள் வந்து எனக்கும் கொஞ்சம் தண்ணி தாங்கு, தாகத்துக்கு தாகமாய் இருக்குதுன்னு கேட்டார். அவள் நினைச்சிருப்பாளா உலகத்துக்கு அனுப்பப்பட்ட தேவனுடைய மகன் மெஷியாவோடு நான் பேசுகிறேன் என்று? நினையா பிரகாரமாக இவைகளை நிப்பாட்டி இமேஜின் பண்ண வேணும். அவரோடு கதைச்சு முடிய ஓடுறாள் கிராமத்துக்குள்ள. எந்த வாழ்க்கையை குறித்து சொன்ன ஒருவரை வந்து பாருங்க, எல்லாவற்றையும் சொன்னார். ஒரு வழி அவர் மெஷியாவோ எத்தனை பேருக்கு தெரியும்? அவள் சொன்ன நேரம் மெஷியா வரும் பொழுது எங்களுக்கு எல்லா உண்மைகளையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் என்ன சொன்னார்? உண்மைதான். நோ, அவர் சொன்னார் உன்னோடு பேசுகிறவர் அவரே தான் நான். She couldn't believe. அந்த வெளிச்சம் வரவில்லை. அவர் தாகமாய் இருந்தது.
இந்த அந்திக்கரிசி பேய் சொல்லுது அவர் மனுஷன் அப்புறம் கையிலே. Now, I don't know from where we have gone. So let's see. அவரது வாழ்க்கைக்கு பின்னால போறதுண்டா என்னண்டு. ஓகே, அதுக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டோம். கிறிஸ்தவள் பேப்டிசம் எடுத்துட்டேன். பக்கத்தில் ஒரு பில்டிங்கோ அல்லது கத்தோலிக்க அங்க போய் கொத்திடுது. எவரையும் சுரண்டாம அது 50,000 உண்டு. அதுக்கும் கஷ்டம். அவலாதி அவரது புறங்கூறுதல் விளையுது கிறிஸ்தவர்களுக்குள்ள. போயிட்டு இருக்க நீ நான் அழைக்கப்படவில்லை. We have to follow him. Follow Yeshua. Our lifestyle follow. We don't learn his lifestyle overnight. அவர் மாதிரி பேச பழக வேண்டும். அவருக்கு பின்னாலே நாளாந்தம் அவரது வாழ்க்கையை பின்பற்ற வேணும். பிலிப்பியர் புத்தகம் எடுங்கோ. ஏன் அவர் வாழ்க்கையை பின்பற்ற வேணும்? நானே வாழ்க்கை, நானே வழி. அந்த வாழ்க்கையின் வழி டேடிக்கு போய் சேர வழி, உண்மையின் வழி. பிலிப்பியர் புத்தகத்தை பண்ணுங்க. இரண்டாம் அதிகாரம். பிள்ளைகள், நாங்கள் இப்ப என்ன படிக்கிறோம்? யேசுவாவின் வாழ்க்கையை பின் செல்வது. அவரது கொள்கை, அவரது அடிப்படை பிரின்சிபிள்ஸ், அவரது விருப்பம் வெறுப்புகள், எதை முதலாக வைத்தார், எப்படி பேசினார், எப்படி பிசாசை ஜெயித்தார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகம் பிசாசு அவன் வல்லமை வஞ்சிப்புக்குள்ளாய் கிடக்கும் ஒரு சமுதாயம் ஜெயித்தேன். அதை பின்பற்ற வேண்டும். போதையதை அல்ல, உன் சபையின் ஒழுங்குகளை அல்ல, அது வேற. எந்த இடத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு. ஆரம்பத்திலே 7 மணியோ என்னமோ அல்லது 8 மணி ஞாயிறு ஆராதனை. அந்த நேரம் ஓய்வு நாள் தெரியாது, அறியாமை. அப்படி இருந்த நேரம் 8 மணிக்கு உள்ளே வந்து உட்காராதவர்கள் பிந்தினால் உள்ளே வர இயலாது, கதப்பூட்டி போடுவர். பழைய ஆட்களுக்கு தெரியும்.
எல்லா இடத்துக்கும் டைமுக்கு போக வேண்டும். டடியின் இடத்திலே யேசுவின் இடத்திலே வாரதுன்னா சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, ஆடி ஆடி. அந்த நேரத்தில் அவங்க சொல்ற மாதிரி ஜூலை ஜூலை கமிங், ஆடி ஆடி வாரா. ஏர்போர்ட்டுக்கு 3 மணி தேரத்துக்கு முதல்ல போய் வரணும்னா ஓடிடுறா. எப்படியாவது பிளேன் ஷில்ல தொங்கியாவது போயிடணும் உண்டு. ஏன் அங்க போக? பழைய வாழ்க்கையிலே சினிமா 6:30க்கு சினிமா தொடங்குதண்டால் நீ அங்க படுக்கிற மத்தியானம். எங்களுக்கு ஸ்கூல்ல St. Michael's, very close Sri Lanka. At that time, I was disciplined. You can't even speak Tamil. Or even Erangalile. No, I'm talking from 1950s. 8 மணிக்கு பாடசாலை தொடங்கும். 8 o'clock. அதுக்கு முதல்ல அசம்பிளி ஒரு முத்தம் இருந்தது. This was a basketball court. எல்லாரும் வகுப்பின் ஒழுங்கின்படி நிறைச்சல இருக்க வேண்டும். முழு பேர். For the rector, the principal, the American Jesuit, அவர் எதிரடைஞ்சு போனார், was Father Miller. And he will say something, or we start with prayer always. இந்த டைமுக்கு போகலன்னு சொன்னால் பிடி ஆபீஸுக்குள்ள போக வேண்டும். 8:10 வைங்க, 8:05, 8:10 அங்க அசம்பிளிக்கு போக இல்லாது பிடி ஆபீஸுக்குள்ள போக வேண்டும். பிரிஃபெக்ட் ஆஃப் டிசிப்ளின். அவர் ஒரு அமெரிக்கன் ஜெசுவிட். இப்ப எங்களை போலாக்களை இடுப்பில் பிடிச்சு இப்படி தூக்கிடுவார். கிட்டத்தட்ட 7 அடி இருக்கும். போனால் பிந்தி ஒரு கதை இல்லை. அவரை சுத்தி பின்னால போய் அங்கால நிற்கப்படும். லாட்சியை துறந்தா இந்த அளவு ஒரு பிரம்பு, நல்ல மொத்தம் காட்டுல பிரம்பு விட்டுறது. அடி என்றால் அங்க கேட்கும். கிளாஸ் ரூம்ஸுக்கு, அந்த சென்ட்ரல் ரோட போற கிளாஸ் ரூம்ஸுக்கு, அசம்பிளி முடிஞ்ச பிறகு இந்த மனுஷனுக்கு ஒரு ஈன இறக்கம் இல்லையா? இப்படி அடிக்கிறதா கொண்டியில பின்னால. டிசிப்ளின் அதுல தான் பழக்கப்பட்டோம். Same thing it was in the bank. 8 o'clock it starts. இப்ப ஜனங்களுக்கு ஒரு ஆராதனை, ஒரு ஜெப கூட்டத்துக்கு வரனா ஒழுங்கு இல்லை, ஒழுங்கான வாழ்க்கை இல்லை, ஒரு டிசிப்ளின் லைஃப் இல்லை. வாலிபர்களுக்கு தான், கல்யாணமாகாதவர்கள் ஆகினவர்களுக்கு தான். They have no discipline. Let me say this. Punctuality is number 1 in the kingdom. நேர காலத்துக்கு காரியங்களை செய்வது தேவனுடைய ராஜ்யத்திலே
தேவன் மிகவும் கண்காணிப்பாக இருப்பார். எல்லாரையும் அனுப்பி போட்டு விடுவிடி என்ன நீ இங்க வந்து இல்லை என்னோட டாடி மோசைக்கு சொன்னார், I gotta get up and go. யாரை செவிக்கிறாய்? யாரை தொழுது கொள்ளுகிறாய்? காத்தையா? அவருக்கு முகம் உண்டு, கண்ணுண்டு, காதுகள் உண்டு, கால் உண்டு. அவர் ரூபத்தில் தானே எங்களை சரிசித்தது. அவரை காண முடியாது. தேவரை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் மடியில இருக்கிற க்ளோஸ் ஆகி இருந்து கொண்டிருக்கிற மகனுக்கு அவரை வெளிப்படுத்தினார். ஓகே, டாடி அவருக்கு வெளிப்படுத்தினார். அவர் இப்பொழுது டாடியை வெளிப்படுத்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். டாடி என்னை கொண்டு சேர்க்க எங்களுக்கு அனுப்பப்பட்டார். I don't know about you. I see these pictures and I get very, very close by His grace to the daddy and son, son and daddy. A lot of people are taking screenshots and then they're having printing something. Naladu. No problem. So be punctual. Have a disciplined life. By the way, oh yeah, why not? Yeshua had a very strong, disciplined life. Peter, John, James and Luke. அவர் உங்கள் நித்திர கொள்றாங்க. அவர் இரவோடு இரவாக எழுந்து ஒரு தனிமையான இடத்துக்கு போறார். தடியோடு பேச. தடியோடு பேச இவங்கள் பார்த்தாங்க. இது மனுஷன் காணல, தேடிக்கொண்டு போறாங்க. எப்பொழுது பார்த்தீங்க? All right, let's see our lifestyle, அவர் வாழ்க்கையில் எதை பிடித்து கொண்டார் என்று. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து மெசியா யேசுவில் இருந்த இருதயமே உங்களிலும் இருக்க கடவுது. ஒரு மொழிபெயர்ப்பை பார்த்து நாங்கள் it is the same thing. I want to see a Catholic Bible. எப்படி இருக்குது என்று பார்ப்போம். அருள் வாக்கு
பேர் 2:5 கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். மனநிலை நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லுகிறேன். சில சொற்களை சரியா அறிந்து கொண்டத்தான் நாங்கள் அதை பின்பற்றலாம். யேசுவ மெஷியாவிலே இருந்த இருதயம், ஏன் அப்படி சொல்றேன்? இருதயத்தில் இருந்துதான் சிந்தனைகள் புறப்படும். பூமியில் உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தையும் யோசனைகள் வருகிற இடம் மத்தியாகு 15:19. இப்ப இங்க பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறான்? இயேசுவுக்கு இருந்த யோசனைகள் உங்களுக்கும் இருக்க கடவுது. அவருக்கு இருந்த மனப்பான்மை இஸ் மென்டல் ஆட்டிடியூட் என்ன இருந்தது? சிலவிட ஆக்கள் ஒரு வித்தியாசமா நடந்தோன்னு என்னொரு இதயம் அப்பா இது சொன்னது இல்லையா? மித்திகவும் அப்படி செய்யாது. அவங்க ஒரு இடத்தை போகிற நேரத்தில் அவங்க விட மாட்டேன்ட்டாங்க. சமாரித்தர் அவங்க கேட்டாங்க, பீர் ஜான் ஜேம்ஸ், I don't know who. மாஸ்டர், நாங்கள் நெருப்பை கொண்டு வரட்டா இவங்களை அழிக்க? நீங்க எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதான் சொன்னவர். என்ன இருதயம்? மனுஷன் ஆவியல்ல. இயேசுவில் இருந்த யோசனைகள் உங்களிடம் இருக்க கடவுது. அவரிலே இருந்த மனம் உங்களிடம் இருக்க கடவுது. Let the same mind be in you that was in Messiah Yeshua. That's NRSV, New Revised Standard Version. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதை பிடிச்சு கொள்ளணும். வார்த்தையானவர் ஆதியிலே இருந்தார். வார்த்தையானவர் தேவனோடு இருந்தார். வார்த்தையானவர் தேவனாயிருந்தார். கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே ஒருமையாக்கி ஒரு வேலைக்காரனின் சாயலை எடுத்து மனுஷர் சாயலானார். எல்லாவற்றிலும் எங்களை போல அவர் சோதிக்கப்படவும் எங்களுக்கு இரட்சிப்பின் விடுதலையின் பிரதிநிதியாக இருக்கவும் அவர் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இதைத்தான் அந்திகரித்து எதிர்கரித்து மறக்கிறவன். அப்படி ஆவி உள்ள இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து அவர் வரமாட்டார், வந்தது இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். இவர்கள் சர்ச்சஸ்ல கூட்டங்கள் நிரம்பி இருக்கிறார்கள். இந்த எதிர்கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள், போலி கிறிஸ்தவர்கள். அவர்கள் இதை வாசிப்பார்கள், அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள்,
அவர்கள் ஜப கூட்டங்களுக்கு போவார்கள், அவர்கள் அந்நிய பாஷை பேசலாம், ஆனா உள்ளே இருக்கிற ஆவி சரியில்லை. ஒரு கொப்பி அடிச்ச ஆவி, இன்னும் ஒரு ஆவி, இன்னும் ஒரு இயேசு. ஏன் தெரியுமா? அவர்கள் அவர் வாழ்க்கையை பின்பற்றுவதில்லை, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. None of them. They don't obey. No. தம்மை தாமே வறுமையாக்கி வேலைக்காரரின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். வேலைக்காரரின் ரூபம், இத பாப்போம். இது நாம கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று கடவுளின் வடிவை விட்டு அடிமையின் வடிவை, ரூபம், வடிவு ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி, இது கேத்தலிக் பைபிள் அருள் வாக்கு. You can download over here. ஏன் நாங்க இப்படி செய்கிறோம்? என்ன சொற்கள் கிரேக்க மொழியில இருந்து தமிழாக்கப்பட்டது என்று நாங்க அறிய வேணுமே. எழுமுகத்தை நம்பலாமா? ஏழுமுகம் யாரும் மறந்திருந்தவரால் காட்டுங்கோ. ஏழுமுகம் மொழிபெயர்த்தது அவர் போட்டிருக்கிறது சட்டை அல்ல, பொறுமை அல்ல, அந்த கீறி எல்லாம் இருக்கிறது. அது திருநூறு. இவர் தான் மொழிபெயர்த்தார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் சித்திரவதை செய்யப்படும் மரத்தின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, அந்த சொல்லு கேட்டதா? கீழ்ப்படிந்தவராகி யாருக்கு? டாடிக்கு. obedient. இப்ப இதுல இன்னும் ஒரு இது பார்ப்போம் நாங்கள். ஏசாயா 42 இதோ என் ஊழியர்
அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். சரியில்லை, இது சரியில்லை, இதை பார்ப்போம். இது 42 இதுக்கும் என்ன ஊழியர்? What about this one? இதோ நான் ஆதரிக்கிற தாசன். தாசன் என்ற வேலையாள் என் இருதயத்துக்கு பிரியமானவர். இவர் யாரை குறித்து பேசப்படுகிறது? இயேசுவா, மனிதனாகிய வார்த்தையானவர். இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமானது, அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அதுதான் அவரது மனப்பான்மை. இயேசுவா தம்மை தாமே தாழ்த்தினபடியால் தேவன் என்ன செய்தார்? மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தபடியால் 9வது வார்த்தை பிலிப்பியர் 2:9, ஆகையால் மேலே சொல்லப்பட்டவைகளுக்கு அடிப்படையாக, ஆகையால் அவர் அவரோட இருக்கிறத பிடிச்சு கொண்டு இருக்க நம்ப மாட்டேன், பூமிக்கு போக மாட்டேன். அவரை கடல் பண்ணி இருக்கிற ஒரு படத்தை போடுங்க. அப்படி அவரோட ஒன்றாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவ திட்டம் நிறைவேற பூமியில் உள்ள ஜனங்களுக்கு இலவச பாவ மன்னிப்பு கிடைக்கும்படிக்கு அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க டேடியை விட்டு பூமிக்கு வந்தார். தம்மை தாமே, அதாவது கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். சோ இறங்கிட்டார், அவரை விட்டு இப்ப பூமிக்கு வருவார் தனியாக. சரி, அவரோடு இருந்தவர். இதற்காக பிள்ளைகள், அவர் வந்து அவரோடு கட்டி பிடிச்சு கொண்டிருந்ததை கொள்ளையாடிய பொருளாய் எண்ணாமல், இப்ப விளங்குதா ஏன் இந்த படங்களை காற்று? அவர் விட்டு பூமிக்கு தேவ திட்டம் நிறைவேற தம்மை தாமே தாழ்த்தினார். டாடி சொல்லவில்லை நீ தாழ்த்தப்படும் உன்னை. நோ, மகனை நீ தாழ்த்தப்பட அல்லவட்டால் சரி வராது. நோ, தம்மை தாமே தாழ்த்தினார். எதுவரைக்கும்? சித்திரவதை செய்யப்படும் மரம் வரைக்கும். Take my picture away.
மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகையால் 9வது வார்த்தை, ஆகையால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் பெயரிலே வானத்திலே இருக்கிறவர்கள், angels, cherubims, archangels, all workers of God, millions of angels, வானத்திலே இருக்கிறவர்கள், பூமியிலே இருக்கிறவர்கள், பூமிக்கு கீழே சங்கிலிகளினால் அடைபட்ட இருக்கும் இப்பொழுது விழுந்து போன தூதர்கள் தங்களது இருப்பங்களை காத்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய இடத்தை நோவாவின் காலத்திலே பூமிக்கு வந்து பெண்களோடு பாலியல்ல ஈடுபட்டு ராட்சதர்களை கொண்டு வந்த இந்த ஆவிகள் இவர்களின் முள்ளங்கால் முட்டாங்க படிக்கும் தடியாகிய அதி உயர்ந்த தேவனுக்கு மகிமையாக யேசுவா எஜமான் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கப்படும் படிக்கும் எல்லா சகல எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயரை அவருக்கு கொடுத்தார். விளங்குதா அந்த அதிகாரம், அந்த பேரின் அதிகாரம்? அவருடைய பிள்ளைகள் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முதல்ல விசுவாசிக்கின் டாடி தான் ஒரு பூசாரி, அவன் பேர் சின்ன தம்பி. I won't forget. அவன் கொண்டு வந்து முன்னுக்கு ஒரு கிணறு அந்த நேரம் இருந்தது. அதுல நாங்கள் உட்கார்ந்து இங்க பாருங்க பிரதர், எத்தனையோ பேரு முண்டங்களின் பேரை சொல்லி 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 அந்த மந்திரம் கடைசியில இயேசு கிறிஸ்துவின் பேர்ல கட்டப்படுது. இங்க பாருங்க பிரதர், நான் பூஜாரியாக இருந்த நான் எல்லா முண்டங்களின் பேர் தெரிந்த பெயர்களை எல்லாம் எழுதி கடைசியில அதுகளை எல்லாம் கட்டப்படும் பேர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே சிலுவையிலே கட்டினால் போ கட்டவே கட்டுகிறேன் என்று கிடக்குது.
கரியா முடிஞ்சு போட்டு அவர் பேருக்கு வர வேணும், டடியில பேருக்கும். என்னை உன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று இருக்கிறதல்லாமா? ஏனங்கட கை இப்படி இருக்கு? அது பிறகு பாப்போம். தம்மை தாமே அவர் தாழ்த்தியபடியால் யேசுவா தி மெஷாயா, the son of the living Elohim, அவரை உயர்த்தினார். தேவனுடைய மகன் என்பதற்காக உயர்த்தப்படவில்லை. எழுதிவை உன் இருதயத்திலே. அவர் தம்மை, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் சாயலாக இருந்தும் அவரோடு இருக்கிறதை கூட இருக்கிறதை கொள்ள வாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாழ்மை தாழ்த்தியும் மனுஷருடைய சாயலானார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அதுக்கு பிறகு வருவோம். கீழ்ப்படிவு அவரது வாழ்க்கையின் லைஃப் ஸ்டைல், அவரது வாழ்க்கை போக்கு. நானே வழி அப்படி என்ன? நான் கீழ்ப்படிந்த ஜீவியம் ஜீவிச்சேன். பிள்ளைகள், நீங்களும் கீழ்ப்படிய வேணும் தேவ கட்டளைகளுக்கு. தேவனை சேரும் வழி கீழ்ப்படியும் வழி. Thank you. The way of obedience, the way of submission, the way of truth, உண்மையின் பாதை, அர்ப்பணிக்கப்பட்ட பாதை. இது தெரியுமா? கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், கத்தோலிக்கம், Anglican, Methodist, CPM, all the other people, AOG, எத்தனையோ denominations இருக்குது. கிறிஸ்தவர்கள் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை போக்கு முதலாவதாக அல்லது கடைசியாக எதுவே தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். நாங்களும் எங்களை நாங்களே தாழ்த்த வேண்டும். எங்களை நாங்களே தாழ்த்த வேண்டும். மத்தேயு 23:12. பதினொன்றும் வாசிப்போம். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு வேலைக்காரனாய் இருக்க கடவான். உயிர்த்தெழுந்த இயேசுவா மீன அடுப்பு நெருப்பிலே சுடுகிறார், கரை காய்ச்சவில்லை. கிரில் ஃபிஷ், அவர்கள் போட் தூரத்தில் நிற்குது, காலை விடியுது. அவர் கேட்டது, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஏதாவது பிடிச்சிங்களா? அவர்கள் இல்லை என்றார்கள். வலது பக்கம் போடுங்கோ. போட்டார்கள். நிறைய மீன்கள் பிடிபட்டது. இத வலைய இழுத்து போடுக்குள்ள கொண்டு வர்றதுதான் இழுக்கிறேன் சொல்றதுதான். அதே
ஓகே, அது உங்களுக்கு விளங்கும். ஒரு பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு வேலைக்காரனாய் இருக்க கடவான். Leader should be always a servant. அதான் அவரது வாழ்க்கையின் ஒழுங்கு. He was a leader, right? நீங்கள் என்னை எஜமான் என்றும் என்னை ராபாய் என்று கூப்பிடுகிறீர்கள். போதகர் நான் அவர்தான். அப்ப நான் உங்களோட கால கழிவினேன் என்று சொன்னால் நீங்களும் அப்படி செய்ய வேணும் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் எங்களை ஒப்புக் கொடுக்கும்படி சொல்லி என்னவாம் 12வது வார்த்தையிலே தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இயேசுவாவை அதி உயர்ந்த தேவன் ஏன் உயர்த்தினார் என்று இப்ப விளங்குதா பிள்ளைகள்? ஒரே பேரான மகன் என்றபடியால் எல்லா பேர்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவை தேவன் உயர்த்தவில்லை. No. யேசுவா நம்முடைய எஜமான் எல்லா பேர்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டதன் காரணம் தம்மை தாமே தாழ்த்தியபடியால். மரண பரியந்தம் சித்திரவதை செய்யப்படும் மரம் வரைக்கும் தம்மை தாமே தாழ்த்தியபடியால் தாழ்த்தியபடியால் தேவன் அவரை எல்லா பேருக்கும் மேலாக உயர்த்தி அவரது பேரிலே அவரே எஜமான் மெஷாயா என்று எல்லா முழங்காலும் எந்த பேயோ எந்த பிசாசோ எந்த சபக்கால பேயோ சூனிய பேயோ எதுவாயும் இருக்கட்டும் முழங்கால் படியத்தான் வேணும் என்று தேவன் நிச்சயித்து போட்டார். எப்படி நிச்சயித்து போட்டார் சொல்லவா? சூரியனை நடுவில் வைத்து எல்லா கோலங்களை சுத்தம் பண்ணினார் அல்லவா? அதை விட மேலாக நிரந்தரமாக வைத்திருக்கிறார். அசைக்கலாது எந்த ஒரு விஞ்ஞானம் நிறைந்த நாடும் இது போற வழியை நிப்பாட்டட்டும் பார்க்கலாம், பூமி சுத்துறதை நிப்பாட்டட்டும் பார்க்கலாம். No way. Nothing doing. தன்னை தானே உயர்த்துகிறவன் தன்னை உயர்த்த தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இது ஒழுங்கு, இது பரலோகத்தின் ஒழுங்கு. You humble, you will be exalted. உன்னை தாழ்த்துகிறாயா, உன்னை நீ உயர்த்தப்படுவாய். உன்னை உயர்த்துகிறாயா, நீ தாழ்த்தப்படுவாய். நடி கொடுத்து விட்ட வாழ்க்கையின் ஒழுங்கு. யேசுவோட தேங்க்யூ டாடி
லூசிபரை ஒப்பிட்டு பாருங்கள். ஏதேனிலே அவன் நெருப்புக்கு பக்கத்திலே உலாவினான். ஒருவேளை அப்ப இருந்த ஏதேனை அவன் அரசாட்சி செய்திருக்க வேண்டும். அதுகளெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதேன் என்றுக்கு போடப்பட்டிருக்கிறது எசேக்கியேல் 28 அந்த 9 நவரத்தின கற்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சில பாம்புகளுக்கு அது கொடுத்திருக்கிறார்களாம் என்று கேள்விப்படுகிறேன். அவனோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்திலே கலங்கோ யேசுவாவின் வாழ்க்கையோடு மேகங்களுக்கு மேலாய் ஏறுவேன், வானத்திலே கொண்டு போய் என் சிங்காசனத்தை போடுவேன், அது உயர்ந்த தேவனுக்கு நான் ஒப்பாவேன், நான் ஏறி மேலுக்கு போவேன். என்ன நடந்தது? எவன் தன்னை உயர்த்துகிறானோ தாழ்த்தப்படுவான். மத்தேயு 23:12. என்ன நடந்தது? லூசிபருக்கு மேலே இருந்து தள்ளப்பட்டான். நான் முன்பு கேள்விப்பட்ட ஒரு காரியம், எனக்கு வேதவாக்கியங்களை கொஞ்சம் கற்றுக் கொடுத்த ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு தெரியும். அவர் நித்திரடைஞ்சு போனார். தாழ்த்தாமல் விட்டால், எங்களை நாங்களே தாழ்த்தாவிட்டால் தேவன் தள்ளி விடுவார். அதான் அவன் பொழுது போனது. லூசிபர் தன் இடத்துல இருந்து விழுந்தான். இந்த ஏறுவேன், மேகங்களுக்கு மேலா ஏறுவேன், அது இந்த தேவனுக்கு ஒப்பாகுவேன், என் சிங்காசனத்தை கொண்டு போய் அங்க போடுவேன், வடக்கு பக்கமாக எண்டெல்லாம் இருதயத்துக்குள்ளே சொன்னது, வாயாதையும் சொல்ல இல்லை. தேவனுக்கு எதுவும் தப்புமா? டடிக்கு டடி 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 தள்ளிவிட்டார். தாழ்த்தாதவர்கள் தள்ளிவிடப்படுவார்கள். விருப்பமா? ஒரு பரிசேயன் போய் தேவாலயத்துக்கு மண்டபத்துக்குள்ள போய், நான் ஒரு கிழமையில 2 தரக்கா உபவாசம் பண்றேன், என் பணத்தில் இப்படி இப்படி எல்லாம் கொடுக்கிறேன் எல்லாம் சொல்ல துவங்கினான். தன் ஜபத்தில் இன்னொரு ஏழை வந்து தலைய நிமிந்தி உயர்த்தாத, ஆண்டவர் எஜமானே, நான் ஒரு பாவி, என் மேல் இரக்கமாயிரு. அவர்கள் இயேசுவா இதை சொல்லி போட்டு, யார் நீதிமானாக அந்த தேவாலயத்தை போட்டு வெளியே போனான்? அந்த 2வது ஏழையாய் இருந்த மனுஷன். அவன் பண்ணிய ஜெபம், அந்த சொற்கள். இவன் பரிசேயன் பெருமையோடு பேசினான். நான் அதை கொடுக்கிறேன், காணிக்க போடுறேன், நான் இப்படியாய் உபவாசம் பண்ணுகிறேன். அதுக்கு பிறகு சொல்றார்,
எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான், எவன் தன்னை உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான். The way up is the way down. மேலே போகிற வழி கீழே போகும் வழி. இயேசுவா மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதனாலே தேவன் அவரை உயர்த்தினார். அவர் மகன் என்றதற்காக அல்ல. அப்படியெல்லாம் பிழைச்சு போம். That's very important. சத்தியான முக்கியமான பாயிண்ட். இயேசுவா ஒரே பேரான மகன் என்பதற்காக உயர்த்தப்படவில்லை. அந்த சொல் பார்த்தீங்கள் தானே, மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். 8வது வார்த்தை பிலிப்பியர் 2:8. ஆகையால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இந்த பிரின்சிபலை பின்பற்றுவதுதான் இயேசுவுக்கு பின்னால போறது. சரியா? பார்வோன் தாழ்மை உள்ளவனாயிருந்தானா? அவன் பெருமையினால எகிப்தை அழிக்க கொடுத்தான். பெருமை முகத்தில் எழுதி இருக்கு. nothing doing. ஒரு ஊழியக்காரன் சொல்ல கேள்விப்பட்டேன். அது உண்மை என்று எனக்கு தெரியும். தற்கொலை செய்ய போகிறவர்கள் உண்மை பேயினால் வஞ்சிக்கப்பட்டார்கள். தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள. ஆனால் படிப்படியாக அவர்கள் அந்த நிலைமைக்கு போன இருந்து பிரயோசம் இல்லை. என்னத்துக்கு சும்மா விடுவோம். யாரும் குடும்பமும் அப்படி, சர்ச்சும் அப்படி, எல்லா இடத்தையும் எல்லாரும் அப்படித்தான். நீ மட்டும் தொடர்றான். அதான் அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. பேய் சொல்லு, நீ எனக்கு இருக்கிறாய், உனக்கு ஒருவரும் உன்னை எடுத்து பிடிக்கிறது இல்லை. சுதைக்கு சுருக்கு போட்டு 5 குடிச்சோம். ஃபுல் ஆஃப் ப்ரைட். அந்த லைஃப் எத்தனை பேர் ஆசீர்வாதமாக ஆக்குறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். முதல்ல பலிபீடத்தில் வைக்க வேணும். விதை மண்ணுக்கு கீழே போக வேணும். உன் அழகும் ஒளிவும் உன்னுடைய எல்லாம் உன் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உன்னை நீயே வறுத்து அவரை பலிபீடத்தில் வைக்க வேண்டும். கோதுமை பப்பாசி விதையானது நிலத்திலே விழுந்து செத்தாலுடைய தனித்திருக்கும். இயேசுவா தம் வாழ்க்கையை குறித்து சாவுக்கு போறதுக்கு முன்பதாக சித்திரவதை செய்யப்படும் அந்த மரத்தில் இதை சொன்ன யோகனான் 12ஆம் அதிகாரத்தில் 24வது வார்த்தை. கனி கொடுக்காதவர்கள் யார்? இன்றைக்கும் இதை பார்க்கிற நீ தாயோ தகப்பனோ அல்லது வாலிப பிள்ளையோ அல்லது 10 வயதுக்கு கீழையோ, நீ இந்த வாழ்க்கைக்கு உன் பெருமைக்கு சாகவில்லை. நீ கனி கொடுக்க மாட்டாய். கனி கொடுக்கவே உலகத்திலே பிறந்தாய். தக்காளியோ எந்த மரமோ அது இது
அவைகள் விதைகளாக ஸ்டார்ட் பண்ணி வளர்ந்து கனி கொடுக்கிறது தான் அவருடைய மகிமை. அதுதான் அவருடைய மகிமை. அவருடைய திட்டம் நிறைவேறியது. இன்றைக்கு எத்தனை பேர் ஐயோ எம்மா வாரதும் போறதும் கொண்டு தடைய தொட்டா சரி சொல். யாக்கோபுவின் புத்தகம் ஜேம்ஸ் 4ஆம் அதிகாரம் 6. உலகத்தோடு சிநேகிதமாயிருக்கிறது. டேடிக்கும் மகனுக்கும் எங்கட பாஷையில சொன்னால் கண்ணுல காட்டக்கூடாது. அவங்களைத்தான் 4ஆம் அதிகாரம் 4 ஜேம்ஸ்ல விபச்சாரிகளே விபச்சாரிகளே வாட் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? நீ அவங்கள போல உடுத்துறாய், அவங்கள போல பேசுறாய், உனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, அவன்கிட்ட குரான் இருக்கு, உன்னிட்ட பைபிள், அவங்கள்ட்ட பகவத்கீதை இருக்கு, உன்னிட்ட பைபிள், ஆனா வாழ்க்கை ஒன்றுதான். ஆகையால் இந்த உலகத்துக்கு ஃப்ரெண்டாக இருக்க, சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் இந்த உலக ஆக்களோட ஒரு பிரிந்திருக்கிறதில்ல, உண்மைக்கு நிற்கிறதில்ல. அவள் போடுற சட்டையை நீயும் போட வேணும், அதே மாதிரி போட்டு அது என்ன என்று கேட்டால் அதான் இப்பத்திய ஃபேஷன். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பையனாய் இருக்கிறான். உலக சிநேகம் டடிக்கு பகை ஏற்படுத்துகிறதாம். உலகத்தோடு பின்னப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவர்களுக்குள்ளே தேவனுடைய டடியின் அன்பு இல்லை. சொல்ல போனால் இவர்கள் தூரமாக போய் கீழ்ப்படியாமல் போய் வழியை விட்டு விலகி போனார்கள். வழி கீழ்ப்படிவு. 5. நம்மில் குடியிருக்கிற ஆவியானவர் யார்? டடியும் மகனும் ஒரே ஆவி. நம்மில் குடியிருக்கிற ஆவி டடியும் மகனும் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார்கள் என்று வேத வாக்கியம் வீணா சொல்லுதா? பிள்ளைகள் எந்த இடத்துக்கு போகலாம், யாரோடு எங்க போக கூடாது, என்ன உடுப்பு உடுக்க வேண்டும், உடுக்க கூடாது, பெற்றார் தேவ வார்த்தைகளை பின்பற்றினார். அவர்கள் சொல்லிக் கொடுப்பாரு. என்ன இது? ஆர்கிட்ட போய் இதை கற்றுக்கொண்ட நீ என்ன நீ பேச்சுற பேச்சு? ஆரோடைய போயிட்டு இந்த சட்டையை வேண்டி வந்திருக்கிறாய், என்ன துணியானாதா? அதே மாதிரி தான் டாடியும் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேதவாக்கியங்கள் வீணாய் சொல்லுகிறது என்று நீ நினைக்கிறாயா? அவருக்கு சிலாக்கள வீட்டை, சிலாக்கள சூனிய வீடுகள், அந்த வீடு இந்த வீடு ஆவலாதி அது பட்டு மோசமான போலி கிறிஸ்தவர்கள் வீட்டில் கால வைக்கிறதே அவருக்கு பிடிக்காது. ஏன் பண்ணி அதான் அந்த வார்த்தையின் அர்த்தம்.
அவருக்கு கோபம் பாரு. என்னத்துக்கு பான நீ அந்த வளவில் ஏன் கால வச்ச நீ? அது சாபத்துக்கேடான வீடு, சாபத்துக்கேடான வளவு. வெளியால் அவங்க கிறிஸ்தவங்க, உள்ளே இருக்கிறது போலி கிறிஸ்துவின் ஆவி, எதிர் கிறிஸ்து. அவர் அதிகமான கிருபையை கொடுக்கிறார். ஆகையால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பழைய உடன்படிக்கையில் எழுதப்பட்டிருக்கிறது, because they were so disobedient, he became their enemy. அவர்கள் கீழ்ப்படியாமல் அவரை கோபப்படுத்தினபடியால் வனாந்திரத்திலே அவர் அவர்களுக்கு எதிரியாக மாறினாராம். My goodness, if God becomes an enemy, அதுக்கு பிறகு எங்கே ஓடுவேன்? தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. கிருபை என்றால் இன்னமும் நான் சரியாக ஒரு மெசேஜ் we will see. கிருபை என்றால் அவர் பிரசன்னத்தினாலே வரும், டடியின் மகனாலே வரும் வல்லமை. உனக்கு என் கிருபை காணும் என்று சொன்னால், நானும் மகனும் உன்னோடு கூட இருக்கிறோம், எங்கள் பிரசன்னத்தலை வரும் அந்த வல்லமை உனக்கு காணும். The empowering presence of the Father and the Son is grace. The Holy Spirit is grace. The Holy Spirit is Father and the Son. அவர்கள் பிரசன்னத்தினாலே வரும் வல்லமை. என் கிருபை உனக்கு போதும் போல் ஏன் கிடந்து குளறாய்? கமான், அதிகாரத்தை எடு. என்ன அந்த குற்ற பேய்? 2 கொரிந்தியர் 12. தாழ்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கும் வல்லமை இதுதான். அவர் பிரசன்னத்தினாலே கொடுக்கப்படும் வல்லமை, டடி மூலம், மகன் மூலம். அதுக்கு பேர் தான் சமன், கிருபை, தயவு. கீழ்ப்படி உள்ளவர்களுக்கு கிடைக்கும் தயவு. ஒரு காரியம் எப்படியாவது உனக்கு பெர்மிஷன் தேவை என்று பேங்க்லயோ கச்சேரியிலையோ எதுவோ நீ அதுக்கு தகுதியுள்ள ஒரு ஆள் தேவை என்று நீ போறாய். அநீதி நிறைந்த உலகத்திலே எது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படி இப்படி என்று நீ டாடிட்ட கேட்டுட்டு போறாய். ஆனால் நீ அங்கே போனதும் ஒரு ஆபீசர் உன்னை கண்டு உன்னோட நல்லா பேசி, இது கொஞ்சம் பொறுங்கம்மா, அதெல்லாம் சரி பண்ணி செக் பண்ணிட்டு வாரேன், எஸ் உங்களுக்கு இந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், உங்களுக்கு தகுதி இருக்கிறது. என்ன அதுக்கு பேர்? டாடியின் மகனின் தயவு. எப்படி அந்த தயவு கிடைத்தது? அவன் இருதயத்திலே அந்த ஆபீசர் டாடி மகனும் நீ கீழ்ப்படுகிற பிள்ளையால் உனக்குள்ளே குடியிருக்கிறார்கள். அவர்கள் பிரசன்னத்தினாலே வரும் வல்லமை. அவன் இருதயம் தொடுபட்டு எப்படியோ உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஏவப்பட்டான். இப்ப விளங்கிட்டுதா? விளங்கலையா? தானியேலும் மற்ற 2 படியங்களும் அஷாக்
மேஷாக் அபேத்நேகோ இவங்கள் போய் பாபிலோனிலே அவங்களோட சாப்பாடை சாப்பிட்றதுக்கு அவங்க ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்க. அவங்க பண்டிரால் எல்லாம் சாப்பிட்டு வேணும். பண்டிரால் எல்லாம் தவிக்கப்பட்டு இருக்கிறது. பயப்படாது, இப்ப சொல்ல மாட்டேன், நான் பிறகு வாரேன். அது நீ சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்ட்டு இப்போதைக்கு நீ அறிஞ்சு கொண்டால் ரால் வந்து சவந்தின்னி அழுக்கு தின்னி விடுவான். அப்ப இவங்கள் அங்க போக எங்கள் இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. நனியல் அவங்களோட கதைச்சி இல்லை, எங்களுக்கு மறக்கறிதாங்க. நாங்க எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணும். பார் படத்தை, அதுல போட்டிருக்க என்ன தெரியுமா? தேவன் அவர்களுக்கு தயவு கொடுத்தார். தயவு ஏன்? அந்த 3 பேர் அவருடைய வார்த்தைக்காக நின்றபடியால், கீழ்ப்படியும்படி நின்றபடியால், கீழ்ப்படிவோருக்கு அதிக கிருபையை கொடுக்கிறார். அவரது பிரசன்னம் அவர்களோடு இருந்தது. அந்த பிரசன்னத்தினாலே வரும் வல்லமை, சாப்பாடு கொடுக்கிற அதிபதி அங்கே அவன் வந்து அந்த சீஃப் குக் அவன் வந்து அதை சொன்னோடனே, வேண்டாம் சார், நாங்க மரக்கறி சாப்பிட்றோம், எங்களை 10 நாளைக்கு பிறகு செக் பண்ணி பாருங்க எப்படி நாங்கள் உண்டு. அவன் ஓமண்டான். அந்த ஓமண்டு சொன்னது டாடி மகனின் பிரசன்னத்தினால். மகன் அந்த நேரம் வார்த்தை. அந்த சூட்டுக்குள்ள போனது, அந்த நெருப்பு சூளைக்குள்ள அந்த 3 பேரோட அதெல்லாம் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். தேவனுடைய மகனை போல இன்னும் ஒரு ஆள் நிற்கிறார்களே, 3 பேரை நான் உண்டாய் விட்டேன். 4 பேர் நிற்கிற 4வது ஆள் ஒரு தேவனுடைய மகனை போல. தயவு, கிருபை, அவர்களுக்கு கிருபை. அவரது பிரசன்னம் உள்ளே வந்து ஒரு நெருப்பும் சுடவில்லை. அவருடைய பிரசன்னத்தினாலே வரும் வல்லமை. We will continue tomorrow. Hope you understood what grace is. But அவரது வாழ்க்கை முதலாவது இதை இயேசுவை பின்பற்றுகிறது என்னண்டு? தாழ்மையோடு பின்னாலே போறது, எங்களை நாங்களே தாழ்த்தி பின்னால போறது. அவர் சொன்னா இப்படி இப்படி கீழ்படியுங்கோ, கீழ்படுகிறது. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கோ, கீழ்படுகிறது. Hope you understood well. യേശുവ കാറ്റി കൊടുക്കും ദാനത്തില്ലേ, ரொட்டியை எடுத்து அதை உடைத்து கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க. That's it. அப்புறம் பாத்திரத்தை எடுத்து ஆஸ்பத்திரி சொன்னாது, இது வாங்கி குடியுங்கள், இது உங்களுக்காக பலருக்காகவும் கொடுக்கப்படும் இலவச பாவ மன்னிப்பு கண்டு கொடுக்கப்படும் என் சொந்த ரத்தம், புதிய உடன்படிக்கையின் சொந்த ரத்தம்.
நெவுறு முடிச்சீங்கள் drink. Yesterday I forgot, மறந்து போனேன் உங்கள் காணிக்கை தசம்பாத்துக்கு ஜெபம் பண்ணேன். So அது யூகிப்படிங்கோ. டாடி விதைக்கிறவனுக்கு விதை, சாப்பிட்றவனுக்கு சாப்பாடு. இதுவரையிலும் நீர் வருமானத்தை சம்பாதிக்க வல்லமையை கொடுத்து, போய் வருகையிலே பாதுகாப்பை கொடுத்து, குறிப்பாக கடலுக்கு போகிறவர்கள் அவர்களுக்கு இரவு நேரத்திலே பாதுகாப்பை கொடுத்து, மற்ற தெருவிலே போகிறவர்கள் இந்த கொள்ள நோயிலே ஆபீசர்ஸ் வழியை வேலை செய்கிறவர்கள் பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்தி இந்த வருமானத்தை வீடு கொண்டு வந்து சேர்க்க நீ செய்தி உம்முடைய பங்கை அவர்கள் கொடுக்கும் நேரம் இயேசுவின் பேரில் இதை ஆசீர்வதித்து 100 மடங்காய் பெருக பண்ணும். தேவைகளை தொடர்ந்து நீ சந்தித்தருளும் இயேசுவின் பேரில். Receive the blessing Yavareka Yehova voice Mareka Yair Yehova Panavelieka Vivuneka Isa Yehova Panavelieka Vazamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது கண்களை வைத்து முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக யெகோவாவின் பெயரிலே. All right, our time is up. God willing, we will see you tomorrow at the same time and say goodbye to everyone, those who are outside and also inside. Bye for now.